பிப்ரவரி 5 வியாழக்கிழமை. ஆலோசனை. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். தனி ஜெபம் நமக்கு ஏன் அவசியம் தெரியுமா? தனி ஜெபத்தின் நேரத்தில்தான் நாம் தேவனுடைய ஆலோசனைகளை பெறுகிறோம். அவர் நம்மேல் தம்முடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய பெயர் ஆலோசனை கர்த்தர், ஏசாயா 9:6 என்றும், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஏசாயா 28:29 என்றும், அவருடைய ஆலோசனைகள் நித்தியமானவைகள், சங்கீதம் 33:11 என்றும் வேதம் சொல்கிறது. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலோசனையை பெற தனி நேரத்தை ஒதுக்குங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்ததும் கர்த்தருடைய மெல்லிய குரலுக்காக காத்திருங்கள். அவர் உங்களுக்கு ஆலோசனை அருள்வேன் என்று வாக்களித்திருக்கிறார் அல்லவா? வேதம் சொல்கிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். நீதிமொழிகள் 11:14. ஒவ்வொரு நாளும் நாம் பல தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. பல வேளைகளில் நாம் எங்கு செல்வது, எந்த வழியில் செல்வது, என்ன விதமான முடிவு எடுப்பது, யாரை போய் சந்திப்பது என்றெல்லாம் தெரியாமல் திகைக்கிறோம். ஒரு அடி தவறாய் வைத்துவிட்டாலும் அதனுடைய வேதனையை நிச்சயம் அனுபவிக்க வேண்டியது வரும். கர்த்தர் நமக்கு ஆலோசனை கூறுவதற்காகவே ஆலோசனையை அருளும் ஆவியை வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏசாயா 11:2. மட்டுமல்ல, ஆவியானவர் தேவனுடைய ஆழங்கள் முதலாய் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:10. தேவன் நமக்கு அவருடைய ஆலோசனையை தந்து ஆவியினாலேயே வெளிப்படுத்துகிறார். மோசே எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு சுமார் 20 லட்சம் பேரை வனாந்தர பாதையிலே வழிநடத்தினார். ஒவ்வொரு நாளும் எங்கே தங்க வேண்டும், எங்கே பாளையம் இறங்க வேண்டும், எப்போது புறப்பட வேண்டும், ஜனங்களின் தேவை நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பவற்றில் தேவன் தம்முடைய ஆலோசனையை கொடுத்தார். தேவ ஆலோசனையை கேட்ட மோசேக்கு கர்த்தர் அதனை முழுமையாக கொடுத்தருளினார். மேகஸ்தம்பங்கள், அக்னி ஸ்தம்பங்கள் மூலமாய் அருமையாய் வழிநடத்தினார். உபாகமம் 1:32-33 அதிசயங்களை காண பண்ணினார். தேவ பிள்ளைகளே, தனி ஜெபத்தில் கர்த்தருடைய ஆலோசனையை கேளுங்கள். அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆலோசனை தந்து வழிநடத்துவார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். சங்கீதம் 16:7.